அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனல்ல பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு தான். உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் உங்க வீட்ல இருக்கு, இல்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அதாவது பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக அந்த விஷயத்த நீங்க உங்க வீட்லயே ஒரு ரெமெடி மூலமா சரி பண்ணலாம். இதற்காக நீங்க இன்னொரு இடத்துல போயிட்டு ஒருத்தவங்கள நம்பி ஆயிரக்கணக்கில பணத்த குடுத்து ஏமாற வேணாம். இது வந்துட்டு நம்புறவங்களுக்கு கண்டிப்பா இது வேலை செய்ய தான் செய்யுது. இல்ல நம்பல அப்படின்றவங்களுக்கு இது வேலை செய்யாது. ஓகே. ஆனா இது உங்களுக்கு இருக்குதுன்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ரெமெடிய பண்ணி பாருங்க. 100% உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். உங்க வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் வீட்ட விட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்க வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடாக இருக்கும். உங்க வீட்ல லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க. அது என்ன மாரி பரிகாரம்ன்றத நம்ம இப்ப பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள் இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த ரெமெடிய செய்யுங்க. அதற்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னாச்சி பூ. நம்ம வந்துட்டு பிரியாணிக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அன்னாச்சி பூ அதுதான். அந்த அன்னாச்சி பூ ஒரு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஒரு 5, 6 கூட எடுத்துக்கோங்க. அடுத்தது மிளகு. அடுத்தது வெற்றிவேர். இதுதான். இது 3 தான் தேவையானது. இந்த மிளகுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். மிளகு வந்துட்டு நம்ப கையில எடுத்துட்டு போறப்போ, நம்மகிட்ட எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நம்மள அட்ராக்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த மிளகு. எதிரி வீட்ல கூட போய் சாப்பிட்றோன்னா, இந்த மிளக நம்ம கையில வச்சுட்டோ, இல்ல வாயில போட்டுட்டு நம்ம போனோம்னா, அவங்க என்ன மாரி விஷயங்கள் நமக்கு பண்ணாலும் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. அவ்வளோ வந்துட்டு விஷயங்கள் இருக்கு இந்த மிளகுல. அது மாரி வெற்றி வேருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதில எவ்வளோ விஷயங்கள் தெய்வீகத்தனமான விஷயங்கள் இருக்குதுன்றது. வெற்றி வேர நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு வாசல்ல கட்டுவோம். நம்ம வீட்டு பூஜை அறையில யூஸ் பண்ணுறோம். அத மாரி நெறைய ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அன்னாச்சி பூவும் சேம் அதே மாரி தான். ஸோ இந்த விஷயங்கள 3த்தையும் சேர்த்து நம்ம செய்றப்போ, நமக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ அன்னாச்சி பூ பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 பூ எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெற்றி வேர் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இத 3த்தையும் ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்து அதில போட்டுருங்க. இத வந்துட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி வந்து கொதிச்சு ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை நம்ம வீட்ல வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகணும். கொதிக்க விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, அந்த தண்ணிய அப்படியே கொண்டு வந்து வீட்ல நடு ஹால்ல வச்சுருங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு ரெமெடி. இது கேட்கறதுக்கு சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. நீங்க இத மாரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ஒரு அந்த ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும். இத ஹால்ல வச்சுடுங்க. அதிலேருந்து வரக்கூடிய வாசனை பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு ஃபுல்லா வந்துட்டு நறுமணம் வந்து பரவும். அதன் மூலமாக நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வீட்ட விட்டு ஓடிடும். அது மாரி நம்மகிட்ட இருந்தா கூட அதுவும் வெளியில போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துல 1 முறை இல்ல 2 முறை நீங்க பண்ணலாம். இது நீங்க ரெகுலரா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 1 முறை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். இல்ல உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 2 முறை அது மாரி 3 மந்த் கன்டினியூவா பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் நல்லாவே எஃபெக்டிவா தெரியும். அத நீங்க நல்லாவே உணரலாம். உங்களுக்கு வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜின்றது ஃபுல்லா போயிட்டு, எப்பவுமே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். நீங்க உங்க வீட்ல அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸ ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இத சாதாரணமா நினைச்சு நீங்க விட்றாதீங்க. செய்து பாருங்க. உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறவங்க, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவ. அவங்களுக்கும் பயன்படுத்திப்பாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோல சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி, நற்பவி, நற்பவி.